அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோப்பல்லபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரிவானம், ஒரு துணைப்பாட கட்டுரை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சார் ஆல்ரெடி நீங்க நடத்துனீங்களே சார், அது வந்து என்ன சார் அப்படின்னா, அது புக்கில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா விலாவரியா பார்த்துருந்தோம். இந்த ஒரு சாப்டர் எதுக்காக பார்க்குறோம்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எக்ஸாமில் கேட்கும்போது எப்படி அதை கிறிஸ்பா வந்து கண்டென்ட்டாக எழுதுறது, அதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எக்ஸாமில் எப்படி எழுதணும் அதுதான். நீங்க வந்து புக்கில் இருக்கிறது எழுதுனீங்க அப்படின்னா பக்கமா இருக்கும், அது எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸாமே முடிஞ்சிடும், டைம் பத்தாது. நம்ம எக்ஸாமில் எழுதும்போது நெடுவினாக்கு தேவையானது மட்டும் தான் எழுதணும். ரொம்ப அதிகமாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ரொம்ப கிறிஸ்பா தேவையான அளவு எந்த கண்டென்ட்லாம் விடாம கரெக்டாக எழுதணும். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு அந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய செஷன் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த ஒரு பிடிஎஃப் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு பிடிஎஃப் அப்படின்றது எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கணும். எப்படி எழுதணும், எந்த மாதிரி கிறிஸ்பா எழுதணும் அப்படின்றது தேவைப்படும். அதனால வந்து இந்த ஒரு பிடிஎஃப் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி இந்த ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ். இதுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா நேரில் ஒரு வாட்டி சென்டர்ஸை விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த சென்டர்ஸ்க்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நேரில் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய சென்டர்ஸை விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி நேரில் ஒரு வாட்டி பாருங்கள் என்ன மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி அந்த ஹைடெக்கான கிளாஸ் இருக்குது, என்ன மாதிரி ஸ்மாக் லிக்கர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு வாட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு பிடிக்குது, நான் வந்து ஜேஇ படிக்க போகிறேன், நான் நீட் படிக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய வேதாந்தில் நீங்கள் படிக்க முடியும். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து நம்மளுடைய வேதாந்த லேர்னிங் சென்டருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்மளுடைய வேதாந்த லேர்னிங் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவே வந்து நார்மல் கோச்சிங் சென்டரில் அது உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்முடைய வேதாந்தில் பார்த்தீங்கன்னா தனியாக ஆர்என்டிக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஆர்என்டி அப்படின்னா ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னா போன வருஷம் நீட்டில் எந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அதே மாதிரி டிஃபிகல்ட்டியாக வைக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா கொஷினுடைய டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸில் இருக்காது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் ஆப்பு, பேரண்ட் ஆப்பு, ஸ்மாக் லிக்கர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்கு நம்மளுடைய வேதாந்த லேர்னிங் சென்டரில் கிடைக்கும். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா போயிட்டு வருவீங்க, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது. பேரண்ட் ஆப் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸ்டூடெண்ட் ஆப் இருக்குமா இருக்காது. டவுட் ஆப் இருக்குமா இருக்கா அப்படின்னா இருக்காது. ஆனால் நம்மளுடைய வேதாந்தில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஆப்பு, டவுட் ஆப்பு, ஸ்மாக் லிக்கர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது நம்மளுடைய வேதாந்த லேர்னிங் சென்டரில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 100% கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இவ்வளோ ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரேங்க் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். மற்ற எந்த இன்ஸ்டியூட்லையும் பத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு சென்டர்ஸ்லையும் இந்த மாதிரி கேரண்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய வேதாந்தத்தில் இதுக்கு கேரண்டி அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். எப்படி அப்படின்னா இதோடைய ப்ராசஸ், நம்மளுடைய தோனி சொல்லுவார்ல ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அந்த மாதிரி இந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றத அங்கே பேசும். சரியா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்டர்ஸ் அப்படின்றது நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுக்கடுத்து 3-way டவுட் சப்போர்ட், அகாடமிக் மென்டார்ஸ், ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மாக் லிக்கர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ். அதனால தான் நம்மளுடைய வேதாந்த லேர்னிங் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியிலேருந்துலாம் டீச்சர்ஸ் வந்து இங்கே நடத்துவாங்க. சென்னையில் நான் பார்த்துருக்கேன், நான் இருந்திருக்கேன். அப்போ டெல்லியிலேருந்து இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் இங்கே நடத்துவாங்க. மகாராஷ்டிரிலேருந்து டீச்சர்ஸ் வந்து இங்கே நடத்துவாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எந்த டீச்சர்ஸ் டாப்பாக இருக்காங்க, ஐஐடியில் படித்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து நடத்துவாங்க. ஐஐடியில் படித்தவங்களாம் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சராக உங்களுக்கு கிளாஸ் நடத்துவாங்க. அப்போ இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக யாரும் சும்மா போகிற வரவங்களே வந்து கிளாஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீச்சர் அப்படின்னாலே ஹை ப்ரொஃபஷனல் இருக்கணும் அப்படின்றத மாதிரி பார்த்து அந்த மாதிரி பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேதாந்தில் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அகாடமிக் மென்டார்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறது, அதுக்கடுத்து ஒரு ஸ்டடி பிளான், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அகாடமிக் மென்டார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டவுட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் 3-way டவுட் சப்போர்ட். கிளாஸில் வந்து இந்த மாதிரி டவுட் கேட்குறீங்க அப்படின்னா அங்கே டவுட் வந்து சால்வ் செய்யப்படும். அதுக்கடுத்து இங்கே வந்து இல்லை சார் நான் வந்து தனியாக போய் டீச்சர் டவுட் கேட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி டீச்சர்ஸ்ட்டை போய் டவுட் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். இல்லை சார் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த டவுட் ஆப் இருக்குல்ல அதில் கூட என்ன பண்ணலாம்னா நீங்கள் டவுட் கேட்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாக் லிக்கர்ஸ், இந்த கையில் வச்சிருக்காருல சின்னதாக ரிமோட் மாதிரி, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீக்யூஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களே அதே மாதிரி அங்கே ஆஃப்லைன் சென்டர்ஸில் உங்களுக்கு கிளாஸில் வீக்யூஸ் அப்படின்றது நடக்கும். சரிங்களா? அது நடக்கிறது மூலிமா அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்கன்றது வரையும் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது வரையும் போகும். அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபீச்சர் அது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சீட்ஸ் அப்படின்றது ஃபில்லப் ஆகிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் ஒரு விசிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கடுத்து சார் எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகும் சார், நான் ஜேஇக்கு நீட்டுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஐவி சாட் எக்ஸாம் அப்படின்றது எடுக்கலாம். ஐவி சாட் அப்படின்றது
இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எடுக்கிறது மூலமா அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வழங்கப்படும். அப் டு 90% வரையும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதுக்கடுத்து நான் சொன்ன சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நகர், வேளச்சேரி, தாம்பரம், மாவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த இடத்துல நம்மளுடைய சென்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர்ஸை. இந்த மாதிரி அந்த ஹைடெக்கான கிளாஸ் இருக்கு, ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் அப்படி இருக்கு. அதுக்கடுத்து டீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க ஒரு வாட்டி பாருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க ஜேஇ நீட்டுக்கு தாராளமாக நம்மளுடைய சென்டர்ஸ்ல படிக்க முடியும். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சாப்டருக்கு வருவோம். இதுதான் அந்த குறிப்பு சட்டகம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பு சட்டகம் அப்படின்றத போடணும். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நெடுவினா அப்படின்னாலே டேரக்டா டாபிக்ல இருந்து எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா குறிப்பு சட்டகம். குறிப்பு சட்டகம் கண்டிப்பா போடணும். குறிப்பு சட்டகம் போடாம யாருமே என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நெடுவினா அப்படின்றது கை வைக்கக்கூடாது. அதனால கண்டிப்பா குறிப்பு சட்டகம் அப்படின்றது போடணும். சரிங்களா? சரி, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகம் கோப்பல பொறுத்து மக்கள் பற்றிய விவரி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நெடுவினா அப்படின்றது கேட்பாங்க. துணை பாடக்கட்டுரையை விவரிக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது நமக்கு எழுத தெரியணும். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல கவனிங்க. ஃபர்ஸ்ட் முன்னுரை அப்படின்றது போட போறோம். ஃபர்ஸ்ட் முன்னுரை, கடைசியாக முடிக்கும் போது முடிவுரை. நடுவில் இருக்கிறதெல்லாம் சப் டாபிக். அன்னமையாவுடன் வந்த வாலிபன், நீச்சு தண்ணீர், ஜீவ ஊற்று, அன்னமையாவின் மன நிறைவு, பெயர் பொருத்தம், பரமேஸ்வரன் மணி. சரிங்களா? இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகத்தில் நீங்க கரெக்டாக ஃபில் பண்ணணும். என்ன பண்ணணும்? குறிப்பு சட்டகத்தில் ஃபில் பண்ணணும். முன்னுரை, முடிவுரை, அன்னமையாவுடன் வந்த வாலிபன், நீச்சு தண்ணீர், ஜீவ ஊற்று, அன்னமையாவின் மன நிறைவு, பெயர் பொருத்தம், பரமேஸ்வரன் மணி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை முடிக்கிறீங்க. அதுக்கடுத்து முன்னுரை. முன்னுரை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆத்தர் இருக்கார்ல கி ராஜநாராயணன், அவரை பற்றி பேசிக்காக சில விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டு இதை பற்றி நம்ம இந்த கட்டுரையில் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது போதும் முன்னுரை. சரிங்களா? ரொம்ப வளவலன்னு எழுத தேவையில்லை. முன்னுரை அப்படின்றது கிறிஸ்பாக இருந்த போதும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு உடைய ஆத்தர் கி ராஜநாராயணன் அவர்களை பற்றி எழுதக்கூடிய அந்த ஒரு புதினத்தை பற்றி இந்த கட்டுரையில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எழுதி முன்னுரையை முடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, கோப்பல பொறுத்து மக்கள் என்ற கதை சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது. அவ்வளவுதான். கோப்பல பொறுத்து மக்கள் என்ற கதை சாகித்ய அகாதமி, சரிங்களா, சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா வந்து இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம் 1991 பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு நம்மளுடைய கோப்பல பொறுத்து மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலுக்காக, புதினத்துக்காக. அப்ப அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதை நீங்க என்ன பண்ணணும், முன்னுரையில எழுதணும். கோப்பல பொறுத்து மக்கள் என்ற கதை சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவர் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை இந்த கதையில் காண்போம். அன்னமையா அப்படின்றது என்ன? அன்னம் கொடுத்த ஐயா. நம்மளுடைய பாட்டுன் வீடியோல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அன்னமையா அப்படின்றது சாப்பாடு கொடுத்தாரு, அதனால உணவு கொடுத்தாரு அப்படின்னு அர்த்தம். அன்னமையா என்னும் பெயருக்கும் அவருடைய செயலுக்கும் இருக்கக்கூடிய அந்த பொருத்தப்பாட்டினை இந்த கதையில நம்ம பார்ப்போம் அப்படின்றதான் என்ன அப்படின்னா முன்னுரை. புரியுதுங்களா? கோப்பல பொறுத்து மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதினது. அன்னமையா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயருக்கும் அவருடைய செயலுக்கு இருக்கக்கூடிய பொருத்தப்பாட்டினை இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். இதுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, முன்னுரையில ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, அன்னமையாவுடன் வந்த வாலிபன். அவருடைய சுப்பையாவுடைய அந்த அருகு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசான போல ஒரு தோட்டத்துல ஒருத்தன் வரான் அப்படின்னு நம்ம பாட்டு வீடியோல பார்த்திருப்போம்ல, அதுதான் அன்னமையாவுடன் வந்த வாலிபன். சுப்பையாவின் புஞ்சையில் அன்று அருகு எடுக்கும் வேலை. அருகு எடுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத அந்த புல் பூண்டு அப்படின்றது அங்கே வளர்ந்துருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் எடுப்பாங்க. அதுதான் அருகு அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாத இருக்கக்கூடிய செடிகள் அதான் களை எடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அருகு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்னமையா வேலைக்கு ஒரு ஆளை அழைத்து வந்தாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அன்னமையா ஒரு வேலை ஆளுக்கு ஒரு ஆளை வேலைக்கு அழைச்சிட்டு வரான், அந்த மாதிரி இருக்குது. பார்க்கும்போது அன்னமையாவுடன் வந்தது சன்னியாசியோ பரதேசியோ இல்லை. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு சன்னியாசியோ ஒரு பரதேசி மாதிரி இருக்கான். ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்னது, ஒரு வாலிபன், ஒரு சின்ன பையன். ஆனா பாக்குறப்ப எப்படி தெரியுது, அவன் வந்து வயசானவன் போலவும், ஒரு தோற்றத்துல ரொம்ப வயசாயிட்டே அவனுக்கு, அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல காட்சி அளிக்கிறான். அப்ப அன்னமையாவுடன் வந்த வாலிபன் சுப்பையாவுடைய புஞ்சையில அன்னைக்கு என்ன பண்றாங்க, அருகு எடுத்துட்டு இருக்க வேலை. அன்னமையாவுடைய வேலைக்கு ஒரு ஆள் என்ன பண்றான் அப்படின்னா அழைச்சிட்டு வரான். அன்னமையோட வந்தது யாரு அப்படின்னா ஒரு சன்னியாசியோ ஒரு பரதேசியோ கிடையாது. கிட்ட போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அவன் ஒரு வாலிபன். கிட்ட போய் பார்க்கறாங்க, கிட்ட போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அவன் ஒரு வாலிபன். ஏன்னா அவனுடைய அழுக்கு தாடியும் வாலிபனது தாடியும் அழுக்கு ஆடையும் தள்ளாட்டமும் அவனை வயோதினை போலவும் சாமியாரை போலவும் காட்டியது. ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப வயசானவனை போலவும். ஏன்னா என்ன பண்ணிருக்கான், ரொம்ப தாடி அதிகமாக வச்சிருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய சட்டையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. அப்போ அதனால பார்க்குறப்ப எப்படி இருக்கு, ரொம்ப வயசாயிடுச்சு போல இருக்கு அவனுக்கு, அந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கான் பார்க்கும்போது அப்படி. சரி, அன்னமையாவுடன் வந்த வாலிபன் சுப்பையாவுடைய புஞ்சையில அன்னைக்கு அருகு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை. சுப்பையாவுடைய புஞ்சையில அன்னைக்கு அருகு எடுத்துட்டு இருக்கக்கூடிய வேலை. அருகு அப்படின்றது தேவையில்லாத புல் பூண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய வேலை. அதுக்கடுத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னமையா வேலைக்கு ஒரு ஆளை அழைச்சிட்டு வரான் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அன்னமையாவோட வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சன்னியாசியோ பரதேசியோ கிடையாது. அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலிபன். ஆனால் பார்க்குறப்ப எப்படி இருக்கான், ஒரு சன்னியாசி மாதிரியும் ஒரு பரதேசி மாதிரியும் காட்சி அளிக்கிறான். வாலிபனுடைய தாடி, அவனுடைய தாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து அவனுடைய அழுக்கு ஆடை, அவனுடைய ஆடை பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப அழுக்கா இருக்கு சரியா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப வயசானவன் போல இருக்கு, அந்த மாதிரி காட்சியை கொண்டு அளிக்குது சரியா. இதுதான் வந்து அன்னமையாவுடன் வந்த வாலிபன். அதுக்கு அடுத்து நீச்சு தண்ணீர். அன்னமையாவை பார்த்த அந்த வாலிபன் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று கேட்கிறான். அன்னமையாவை பார்த்து அந்த வாலிபன் என்ன பண்றான், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, ரொம்ப வந்து பசியோட இருக்கேன், என்னால முடியல, இதுக்கப்புறம் நடந்தே போக முடியாது அப்படின்னு என்ன பண்றான் அப்படின்னா அந்த வாலிபன் அன்னமையாவை பார்த்து கேட்கிறான். அதுக்கு அன்னமையா என்ன பண்றாரு, அதுக்கு அன்னமையா நீச்சு தண்ணி தரவா, உனக்கு வந்து வேணா நீச்சு தண்ணி தரவா. நீச்சு தண்ணி அப்படின்றது என்ன அப்படின்னா பழைய சோறு இருக்குல்ல, நைட்டு பழைய சோறு வச்சிடுறோம், அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, பிசைஞ்சு ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா நீச்சு தண்ணி. அது ஒரு பானையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைக்கிறாங்க சரியா. அப்போ அந்த மாதிரி அன்னமையாவை பார்த்து அந்த வாலிபன் என்ன பண்ணுறான், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அன்னமையா தான் போறாரு, அன்னமையாவை பார்த்த உடனே அந்த வாலிபன் என்ன பண்ணுறான், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா ஐயா அப்படின்னு என்ன பண்ணுறான் அவன் கேட்குறான். அதை கேட்ட உடனே அன்னமையா என்ன பண்ணுறாரு, நீச்சு தண்ணி தரவா, உனக்கு வேணா நீச்சு தண்ணி கொஞ்சம் தரவா, நீச்சு தண்ணி கொஞ்சம் வேணா தரவா அப்படின்னு கேட்குறான். கரிசல் மண்ணில் பாதி புதைக்கப்பட்டு இருந்த கரிய மண் பாத்திரத்தின் வாய் கற்களால் மூடப்பட்டிருந்தது. அதாவது கரிசல் மண்ணில் அங்க இருக்கக்கூடிய கரிசல் மண், அங்க இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா கரிசல் மண். அந்த கரிசல் மண்ணில் என்ன பண்றாங்க அப்படின்னா பாதி புதைச்சிருக்காங்க அந்த ஒரு பானையை. ஏன் சார் பாதி புதைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு அங்க இருக்கக்கூடிய புறா, அங்க இருக்கக்கூடிய காக்கால என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பானையை தட்டி விட்டு அதை வந்து உடச்சிருது, இல்லைன்னா இருக்கக்கூடிய நீச்சு தண்ணியை வேஸ்ட் ஆகிடுது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பாதி புதைச்சிடுறாங்க மண்ணில் புதைச்சிட்டா அதனால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா மேல ஒரு தட்டு போட்டு மேல என்ன பண்றாங்க கல்லை தூக்கி வச்சிடறாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய காக்கா அங்க இருக்கக்கூடிய குருவில என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குடிக்க வச்சிருக்கக்கூடிய நீச்சு தண்ணியில அசிங்கப்படுத்திட்டு போயிடுது. அதனாலதான் என்ன பண்றாங்க இந்த மாதிரி ப்ராப்பரா இருக்கக்கூடிய அந்த பானையெல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க பாதியில மண்ணில் என்ன பண்றாங்க அப்படின்னா பாதியா புதைச்சு வச்சுட்டு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா கற்களால மூடி இருக்காங்க சரியா. அந்த கரிசல் மண்ணில் பாதி புதைக்கப்பட்டு இருந்த கரியமண் பாத்திரத்தின் வாய் கற்களால மூடப்பட்டிருந்தது சரியா. அது மேல என்ன பண்றாங்க கல்லை வச்சு மூடி இருக்காங்க. அன்னமையா மண் பாத்திரத்தின் மேல இருந்த கல்லை அகற்றினான். நம்ம என்ன பண்றான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் பாத்திரத்தின் மேல இருக்கக்கூடிய கல்லை வந்து அகற்றுறாரு சரியா. அப்ப நீச்சு தண்ணி தரவா. அப்ப இந்த வாலிபன் என்ன பண்றான், ஐயா குடி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, ரொம்ப தாகத்தோட இருக்கேன், ரொம்ப வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு என்ன பண்றான் அந்த வாலிபன் கேட்கிறான். கேட்டதுக்கு அப்புறம் அந்த அன்னமையா என்ன பண்றாரு, நீச்சு தண்ணி தரவா, உனக்கு வேணா நான் கொஞ்சம் நீச்சு தண்ணி தரவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கரிசல் மண்ணில் பாதி புதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அரியமண் பாத்திரம் இருக்குல்ல, அந்த கரியமண் பாத்திரம் அதை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வாயுடைய அந்த வாய் அப்படின்னா இதான் வாய் என்ன பண்றாங்க கற்களால மூடிருக்காங்க. ஏன் கற்களால மூடிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய காக்கா அங்க இருக்கக்கூடிய குருவிலாம் அசிங்கப்படுத்திடுது அப்படின்றதுக்காக அந்த ஒரு பானையுடைய வாய் என்ன பண்றாங்க கற்களால மூடிருக்காங்க. இப்ப கரிசல் மண்ணில் பாதி புதைக்கப்பட்டிருந்த கரியமண் பாத்திரத்தின் வாய் கற்களால் மூடப்பட்டிருந்தது. அன்னமையா மண் பாத்திரத்தின் மேல இருந்த கல் என்ன பண்றான் ஒண்ணு எடுத்து அகற்றுறான். அகற்றினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. அதுக்கடுத்து ஜீவ ஊற்று. அன்னமையா கலசத்திலிருந்து கஞ்சியின் நீத்து பாகத்தை சிரட்டையை ஊற்றி கொடுத்தார். சிரட்டை அப்படின்றது இதுதான் சரியா. அந்த கொட்டாகுச்சி அப்படின்னு சொல்லுவோம்ல, வீட்டுல இருந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா தராசெல்லாம் செஞ்சிருப்போம். சின்ன பிள்ளைல அந்த 2 கொட்டாகுச்சி வச்சு என்ன பண்ணுவோம் தராசெல்லாம் செஞ்சிருப்போம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா சிரட்டை அப்படின்னு சொல்றாங்க. என்னது சிரட்டை, கொட்டாகுச்சி அப்படின்னா சிரட்டை. அதுக்கடுத்து கோகனட் ஷெல் சரியா. கோகனட் ஷெல் கூட உங்களுக்கு சொன்னா புரியும் சரியா. அந்த மாதிரி கண்ணமையா கலசது இந்த நீத்து பாகத்தை என்ன பண்றாரு சிரட்டையை ஊற்றி கொடுத்தாரு. இந்த மாதிரி என்ன பண்றாரு ஒரு கோகனட் ஷெல் என்ன பண்றாரு கொஞ்சம் எடுத்து ஊத்தி கொடுக்குறாரு. யார்கிட்ட ஊத்தி கொடுக்குறாரு, அந்த வந்திருக்கக்கூடிய வாலிபன்ட்ட. அன்னமையா கலசத்துல இருந்த அந்த கஞ்சியுடைய நீத்து பாகத்தை சிரட்டை அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு கொட்டாகுச்சி இருக்குல்ல அது என்ன பண்றாரு ஊத்தி கொடுக்குறாரு. நீத்து பாகமாகிய மேல் கஞ்சை வாலிபன் குடித்ததும் களையத்தை அலைசி தெளிவு மறைந்த சோற்றியின் மகுளி கஞ்சியும் வாலிபனுக்கு ஊற்றி கொடுத்தார் அன்னமையா. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அந்த ஒரு கொட்டாகுச்சியில ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி கொடுக்குறாரு. அது நீத்து பாகம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி கொடுக்குறாரு. அது என்ன பண்றான் அப்படின்னா எடுத்து அந்த ஒரு வாலிபன் என்ன பண்றான் அப்படின்னா குடிக்கிறான். அப்படின்னு ஃபுல்லா குடிச்சிடறான். குடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பானையில கீழே பாத்தீங்க அப்படின்னா அந்த சோற்று மகுளி இருக்கும். மகுடினா அந்த சோது சரியா. அது அந்த சாப்பாடு இருக்கும் கொஞ்சோண்டு கீழே வந்து அப்படியே தேங்கி இருக்கும். தண்ணிலாம் வந்து மேல இருந்துட்டு உள்ள சாப்பாடு போட்டோடனே அது கீழே போயிருக்கும். அதை எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அதையும் எடுத்து கொடுக்குறாரு. யார்ட்டு கொடுக்குறாரு வாலிபன்ட்ட. நீத்து பாகமாகிய மேல்கஞ்சை வாலிபன் குடித்ததும் களையத்தை அலசி தெளிவு மறைந்த சோற்றின் மகிழி கஞ்சையும் வாலிபனுக்கு ஊற்றி கொடுத்தார் அன்னமையா. அப்ப உள்ள என்ன பண்றாரு அங்க இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் சோறு இருக்கு, அதை எடுத்து என்ன பண்றாரு இந்தா அதையும் குடிப்பா அப்படின்னு கொடுக்குறாரு. அதை குடிச்ச உடனே வாலிபனுக்கு ஜீவ ஊற்று பொங்கியது. அதாவது நல்ல பசியில இருக்கும்போது நல்லா ஒரு ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டோன்னே ஒரு எனர்ஜி வரும். பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி எப்படி இருக்கும், ஒரு ஃபுல் எனர்ஜி வரும். எங்க போறது அப்படின்னாலுமே போவோம், அவங்கயாச்சும் போயிட்டு வரதுனா கிளம்புவோம். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அந்த ஒரு சாப்பாடு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அந்த மாதிரி ஃபுல்லா பசியில இருந்த அந்த ஒரு வாலிபனுக்கு இந்த ஒரு சோற்று கஞ்சியும் அந்த ஒரு மகிழி கஞ்சியும் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அவனுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுது. ரொம்ப அப்படியே ஜீவ ஊற்று பொங்குது அப்படின்னா அவனுக்கு அப்படி ஒரு உற்சாகம் ஏற்படுது. அதுக்கடுத்து அவன் உற்சாகம் அடைந்தான். அவனுக்கு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடியோ இப்பதான்டா ரொம்ப பசியில இருந்தான்டா, இப்ப நல்லா வந்து நமக்கு தாகத்துல இருக்கும்போது கொஞ்சோண்டு ஏதாச்சும் கொஞ்சம் தண்ணி குடிச்சாலே ஒரு எனர்ஜி வரும். ஃபுல்லா பசியில இருக்கும்போது ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், பிரியாணி சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும். ஃபுல்லா கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, வா
இப்போ தாண்டா நிம்மதியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்ப ஜீவ ஊற்று. அன்னமையா கலசில் இருந்து கஞ்சியை நீத்து பாகத்தை சிரட்டையில் ஊற்றி கொடுத்தார். சிரட்டை அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த கொட்டாக்குச்சி, சரியா? அந்த கொட்டாக்குச்சி என்ன பண்றாரு, ஊத்தி கொடுக்குறாரு. நீத்து பாகமாகிய மேல் கஞ்சி, சரியா? இந்த நீத்து பாகமாகிய மேல் கஞ்சி என்ன பண்றாரு, வாலிபன் குடித்ததும் களையத்தை அலசி என்ன பண்றாரு, தெளிவு மறந்த சோற்றுடைய மகுளி கஞ்சி என்ன பண்றாரு, வாலிபனுக்கு ஊத்தி கொடுக்குறாரு அன்னமையா. வாலிபனுக்கு ஜீவ ஊற்று பொங்குது. வாலிபனுக்கு அப்படியே ஜீவ ஊற்று அப்படியே பொங்குது. வா இப்போ தாண்டா நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜீவ ஊற்று பொங்குது. அவன் என்ன பண்றான்னா அப்படியே உற்சாகம் அடைஞ்சிட்டான். அப்படியே என்ன ஆயிட்டான், உற்சாகம் அப்படியே வந்து வா அப்படின்ற மாதிரி உற்சாகம் அடைஞ்சிட்டான். யாரு, அந்த வாலிபன், சரிங்களா? அதுக்கடுத்து அன்னமையாவுடைய மன நிறைவு. கஞ்சியை குடித்த வாலிபன் வேப்பமர நிழலை சொர்க்கமாக நினைத்து தூங்கினான். கஞ்சியை குடித்த அந்த வாலிபன், அதாவது அன்னமையாவோட ஒரு வாலிபன் வந்தால அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கு என்ன பண்றான், நல்லா தூக்கம் போட்டு எந்திரிக்கிறான். என்ன பண்றான், நல்லா தூங்குறான். ஏன்னா ரொம்ப டயர்டு. ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியா வேணும். நல்லா கிளாஸுக்கு முன்னாடி என்னது இன்டர்வல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம், இது லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா அப்படி இருக்கும். சார் அப்படியே தூக்கம் வருது சார், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னது தூங்கினா வேற அடிப்பாங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவீங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்களே. அது மாதிரி இவனுக்கு என்ன ஆகுது, சமய பசியில இருந்துட்டு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நல்லா தூக்கம் வருது. அதுவும் வேப்பமர நிழல், அது சொல்லவா வேணும், நல்லா காத்தடிக்கும் ஜில் ஜில்னு. அப்ப நல்லா படுத்து என்ன பண்றாரு, தலைவர் தூங்குறாரு. அப்ப கஞ்சியை குடித்த வாலிபன் வேப்பமர நிழலை சொர்க்கமாக நினைத்து தூங்கினான். இதை கண்ட அன்னமையாவுக்கும் மனநிறைவு ஏற்பட்டது. இதை பார்த்து அன்னமையாவுக்கு எப்படி இருக்கு, அப்படியே மனநிறைவு அதிகமாயிடுச்சு. இதை பார்த்த அன்னமையாவுக்கு எப்படி இருக்கு, அப்படியே மனநிறைவு அதிகமா இருக்கு. அன்னமையாவுடைய மனநிறைவு. கஞ்சியை குடித்த வாலிபன் வேப்பமர நிழலை சொர்க்கமாக நினைத்து தூங்கினான். கஞ்சியை குடித்த வாலிபன் என்ன பண்றான், வேப்பமர நிழல் அதை என்ன பண்றான், சொர்க்கமா நினைச்சிட்டு என்ன பண்றான் அப்படின்னா தூங்குறான். ஒரு சொர்க்கம் மாதிரி நினைச்சு என்ன பண்றான், தூங்குறான். இதை கண்ட அன்னமையாவுக்கு மன நிறைவு ஏற்படுது. இதை பார்த்து அன்னமையாவுக்கு எப்படி இருக்கு, அப்படியே மன நிறைவா இருக்கு. பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுத்துருக்கோம். இப்போ நீ ஏன் ஒருத்தவங்களுக்கு யாராச்சும் வந்து ஒரு தான தர்மம் பண்ற அப்படின்னா அப்படி இருக்கும். பரவாயில்லையே, நம்மளும் ஒரு தான தர்மம் பண்ணியிருக்கோமே. நீ ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு அழைச்சிட்டு போய் இருந்தாடா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றா, எவ்வளோனா சாப்பிட்றா அப்படின்னு சொன்ன அப்படின்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். பரவாயில்லையே, நமக்கு வாங்கி கொடுக்குறானே, நமக்கு வந்து செஞ்சிருக்கோமே இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் உறுதி செஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா இருக்கும். அப்போ அந்த மாதிரி கஞ்சியை குடிச்ச வாலிபன் என்ன பண்றான், அந்த ஒரு வேப்பமரல சொர்க்கம் மாதிரி நினைச்சு என்ன பண்றான், தூங்குறான். இதை கண்டு அன்னமையாவுக்கு மன நிறைவா இருக்கு. பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மன நிறைவா இருக்கு. யாருக்கு, அன்னமையாவுக்கு, சரிங்களா? அதுதான் இந்த ஒரு ஸ்லைட்ல பார்த்துருக்கோம். அப்ப கஞ்சியை குடித்த வாலிபன் வேப்பமர நிழலை சொர்க்கமாக நினைத்து தூங்கினான். இதை கண்டு அன்னமையாவுக்கும் மன நிறைவு ஏற்பட்டது. இதை பார்த்து அன்னமையாவுக்கு எப்படி இருக்கு, மன நிறைவு ஏற்பட்டது. அதுக்கடுத்து பெயர் பொருத்தம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தூக்கம் தெளிந்து எழுந்த வாலிபன் உன் பெயர் என்ன என்று அன்னமையாவிடம் கேட்டான். நல்லா தூக்கம் போட்டு எந்திரிக்கிறான். யாரு, அந்த வாலிபன் நல்லா தூங்கிட்டு எந்திரிக்கிறான். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான், அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் அப்படியே அப்பதான் அவனுக்கு நிதானமே வருது. ஏன்னா பசியில இருக்கும்போது நமக்கு எதுவுமே புரியாது. எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னா எங்க போறோம் என்ன பண்றோம் எதுவுமே புரியாது. நல்லா பசியில இருந்தவனுக்கு நல்லா தூக்கம் போட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நல்லா தெளிவா இருக்கும். தெளிவா என்ன பண்றான், எடுத்த உடனே உங்க பேர் என்ன அப்படின்னு என்ன பண்றான், அன்னமையாட்ட கேட்கிறான். அவருக்கு அன்னமையா என்ன பண்றாரு, என்னுடைய பெயர் அன்னமையா அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய பெயர் அன்னமையா அப்படின்னு என்ன பண்றாரு, அன்னமையா சொல்றாரு. நல்லா தூக்கம் நல்லா தூங்கி எந்திரிச்சு வாலிபன் என்ன பண்றான், ஐயா உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே அன்னமையா என்ன சொல்றாரு, என்னுடைய பெயர் அன்னமையா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கடுத்து அந்த வாலிபன் என்ன சொல்றான், எவ்வளவு பொருத்தம், எவ்வளவு கரெக்டா இருக்கு இந்த பேரு. ஏன்னா இன்று நீ இடும் அன்னம் தான் என் வாழ்வுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது என்று மனதுக்குள் கூறினான் அந்த வாலிபன். எனக்கு நீ இன்னைக்கு கொடுத்த சாப்பாடு தான் நான் இன்னைக்கு உயிர் வாழ்றதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா நீ கொடுத்த சாப்பாடுனால தான் இன்னைக்கு உயிர் வாழ்றேன், இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் செத்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால எவ்வளவு பொருத்தமா இருக்கு உங்களுடைய பேர், அன்னமையா, அன்னம் கொடுத்த ஐயா. அப்ப உங்களுடைய பேர் நல்ல பொருத்தமா இருக்கு. எனக்கு இன்று நீ இடும் அன்னம் தான், எனக்கு நீ கொடுத்த சாப்பாடு தான் என்னுடைய வாழ்வுக்கு மீண்டும் ஒரு உயிர் கொடுத்தது மாதிரி இருக்கு. என்னுடைய வாழ்வுக்கு மீண்டும் ஒரு உயிர் கொடுத்தது மாதிரி இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே யாரு சொல்றா, அந்த வாலிபன் சொல்லிக்கிறான். பெயர் பொருத்தம். தூக்கம் தெளிந்து எழுந்த வாலிபன் உன் பெயர் என்ன என்று அன்னமையாவிடம் கேட்டான். உன்னுடைய பெயர் என்னப்பா அப்படின்னு என்ன பண்றான், அன்னமையாட்ட கேட்கிறான். அதற்கு அவன் அன்னமையா என்றான். என்னுடைய பேர் என்ன, அன்னமையா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பொருத்தம், எனக்கு இன்னைக்கு நீடும் அன்னம் தான், எனக்கு நீ இன்னைக்கு போடக்கூடிய சாப்பாடு தான் என்னுடைய வாழ்வுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது. எனக்கு நீ இன்னைக்கு கொடுத்த சாப்பாடு தான் என்னுடைய வாழ்வுக்கு மீண்டும் ஒரு உயிர் கொடுத்தா மாதிரி இருக்கு அப்படின்றத மனசுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறான், அந்த வாலிபன் சொல்லிக்கிறான். இதுதான் அந்த பெயர் பொருத்தம். தூக்கம் தெரிந்த இந்த வாலிபன் என்ன பண்றான், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறான். அன்னமையாட்ட கேட்டோன்னே என்னோட பேர் அன்னமையா அப்படின்னு அன்னமையா சொன்னோடனே என்ன பண்றான், நீ உங்களுடைய பேர் ரொம்ப சூப்பரா பொருத்தமா இருக்கு அப்படின்னு வாலிபன் சொல்றான். எனக்கு இன்னைக்கு கொடுத்த சாப்பாடு தான் நான் உயிர் வாழ்றதுக்கு காரணமா இருக்கு, மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்துருக்க அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கடுத்து பரமேஸ்வரன் மணி. இப்ப அன்னமையாவுக்கு தெரிஞ்சவன் அன்னமையா திருப்பி கேட்பார்ல, ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி அன்னமையா அந்த வாலிபனின் பெயரை கேட்டார். அந்த மாதிரி என்ன பண்றாரு அன்னமையா, ஆமா உன்னோட பேர் என்ன அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல அன்னமையா அந்த வாலிபன் படுத்தி கேட்கிறார். அவன் தன் பெயர் பரமேஸ்வரன் என்றும் தற்போதைய பெயர் மணி என்றும் சொன்னான். கம்மஞ்சோறும் துவையிலும் கொடுத்தார்கள், பசியால் அதையும் உண்டு உறங்கினான். மறுபடியும் என்ன பண்றான், மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்குறான். அதாவது மறுபடியும் என்ன பண்றாரு, அன்னமையா கேட்கிறாரு, ஆமா என்கிட்ட தானே கேட்டில,
வான் பேர் என்ன அப்படின்றது என்ன பண்றாரு அப்படின்னா அன்னமையா கேட்கிறாரு. ஆமா வான் பேர் என்ன அப்படின்றது என்ன பண்றாரு அன்னமையா கேட்கிறாரு. கேட்டு என்ன பண்றான், என்னுடைய பெயர் பரமேஸ்வரன். தற்போதைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா என்னுடைய பேரை மணின்னு கூப்பிடுறாங்க. என்னுடைய பேர் பரமேஸ்வரன், ஆனா இப்போதைக்கு தற்போதைக்கு என்ன பண்றாங்க, என்னுடைய பேர் மணி அப்படின்னு சொல்றான். கம்மஞ்சோறு துவையில மறுபடியும் கொடுக்குறாங்க. இந்தாப்பா கம்மஞ்சோறு, நீ நினைக்கிற மாதிரி கம்மஞ்சோறு டேஸ்ட்லாம் இருக்காது. கம்மஞ்சோறு பார்த்து அப்படின்னா ஒரு மாதிரி நெடி ஏறும். அந்த துவையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு துவையல் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அந்த கம்மஞ்சோறு எடுத்து என்ன பண்றாங்க, நடுவில் கொஞ்சம் குழி பறிச்சு துவையில கொஞ்சம் உள்ள வச்சு என்ன பண்றாங்க, ஆளுக்கு ஒரு உருண்டை என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க. அப்படிதான் இருக்கும் அந்த கம்மஞ்சோறு துவையலும். பார்க்க சூப்பரா இருக்கு, செம டேஸ்டா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க சரியா. ஏன்னா ஒரு மாதிரி நெடி ஏறும். அதில் நிறைய பார்த்தீங்கன்னா கம்மஞ்சோறில் பார்த்தீங்கன்னா கம்பு, அதுக்கடுத்து கொஞ்சம் மிளகாய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க சரியா. அதனால எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நெடி ஏறுற மாதிரி இருக்கும் சரியா. ஓகே, அந்த அன்னமையா அந்த வாலிபரின் பெயரை கேட்டார். அவன் என்ன பண்றான், தன்னுடைய பெயர் பரமேஸ்வரன் அப்படின்னும் என்னுடைய தற்போதைய பேர் என்ன அப்படின்னா மணி அப்படின்னு என்ன பண்றான் அவன் சொல்றான். கம்மஞ்சோறும் துவையலும் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கம்மஞ்சோறு கொஞ்சோண்டு துவையல் என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. பசியால் என்ன பண்றான் அப்படின்னா அதையும் சாப்பிட்றான். ஏன்னா பசி ரொம்ப இருக்குல்ல, அப்புறம் எனக்கும் பசியும் இல்லை அப்படின்றவன் என்ன பண்றான், மறுபடியும் அந்த பசியால் என்ன பண்றான், கம்பஞ்சோரி துவையில என்ன பண்றான் மறுபடியும் எடுத்து ஒரு ரவுண்டு போறான் சரியா. சாப்பிட்டுட்டு என்ன பண்றான், அதையும் வந்து சாப்பிட்றான். முடிவுரை, அன்னமையா என்ற பெயருக்கு ஏற்ப அன்னமிட்டு மனிதனையும் காத்த அன்னமையாவின் பெயர் அவனுக்கே பொருத்தமுடையதாக அமைகிறது. கம்பஞ்சோறும் துவையலும் கரிசல்வனுடன் மணக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க முடிவுரையை முடிக்கணும். அதாவது அன்னமையா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கும். அன்னமையா அப்படின்னா என்ன, அன்னம் கொடுத்த ஐயா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அன்னமையா அப்படின்ற பெயருக்கும் ஏற்ப அன்னமிட்டு மனிதனையும் காத்த அன்னமையாவின் பெயர் அவனுக்கே பொருத்தமுடையதாக அமைகிறது. அதாவது அந்த கரிசல் மண்ணில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்து சைடில் இந்த மாதிரி ஒரு விருந்தோம்பல் அப்படின்றது நடக்கும். விருந்தோம்பல் அப்படின்றது யாருன்னே தெரியாது அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஏதாச்சும் உணவு கொடுத்து உங்களை பார்த்துப்பாங்க. ஆனால் இதே நகரத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கூட காசு கொடுத்து தான் வாங்கணும். கரெக்டா இல்லையா? கிராமத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு வீட்டில் போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் நகரத்துக்கு வந்து அப்படின்னா தண்ணி கூட கொடுக்க யோசிப்பாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணணும், அந்த ஒரு தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்கணும். அப்போ நகரத்தில் யாரும் பெருசாலாம் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் கிராமத்தில் யாருன்னே தெரியாதுன்னு அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க, உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்துல அன்னமையா, இந்த மாதிரி வந்து அவருக்கு உணவு கொடுத்து அவரை காப்பாற்றிருக்காரு. யாரை, மணியை. ஏன்னா வந்து பசியால் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பசியால் 2 நாள் 3 நாள் சாப்பிடல அப்படின்னா திடீர்னு வந்து சாப்பிடாம இருந்தால் சாக கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு பசியில் இருந்தப்போ அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, அன்னம் கொடுத்து அன்னமையா அப்படின்ற பேருக்கு ஒரு பொருத்தமாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கம்மஞ்சோறும் துவையலும். இந்த கம்மஞ்சோறு இருக்குல்ல, இந்த கம்மஞ்சோறும் துவையலும் பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணோட மணக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு முடிவுரையை முடிச்சிருக்காங்க. இதை எழுதுனது யாருன்னா கி ராஜநாராயணன் அவர்கள். கீரா அப்படின்னு நம்ம சுருக்கி சொல்லுவோம். கரிசல் வட்டார சொல்லகராதியில் முன்னாடி இருக்கவர் சரிங்களா. ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா, ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். இதை எழுதினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க ஓரளவுக்கு. உங்களுடைய கைடில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சார், கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் இருக்குது சார், அதை நீங்கள் படிக்கலாம் சரியா. இதை தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கண்டென்ட் தான் இருக்கும் சரிங்களா. இது இல்லாமல் வேறு கதையெல்லாம் இருக்காது, இதே கதை தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும். வேறு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் இருக்கலாம், இல்லை 2 பாயிண்ட் கம்மியாக இருக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து தாராளமாக நீங்கள் இதையும் படித்து எழுதலாம், இல்லை உங்களுடைய கைடில் இருக்கிறதையும் படித்து எழுதலாம், இல்லை ஸ்கூலில் எழுதி போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் எழுதலாம் சரிங்களா. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதுதான் முடிவுரை சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், யாராச்சும் நம்மளுடைய வேதாந்து தமிழ் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பற்றி அப்டேட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின், சாம்பிள் கொஷின் பேப்பர், இந்த மாதிரி ஏகப்பட்டது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் ஷேர் பண்ணுவோம். ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணுவோம். அதனால் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கடுத்து நான் ஆஃப்லைன் சென்டரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து 10th படிச்சுட்டு இருக்கும்போதே நான் ஜேக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சார் எனக்கு பக்கத்தில் தான் சார் இருக்குது, சென்னையில் தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்குது, நான் நேரில் ஓட்டி கூட பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நேரில் ஓட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே ஆஃப்லைனில் டீச்சர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி அந்த ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான ஃபீச்சர். உங்களுடைய கிளாஸில் முன்னாடி உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் உட்காந்துருக்க பையன் என்ன பண்ணுவான், உட்காந்து ஈவினிங் கீழே உட்காந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருப்பான் கடைசி பெஞ்சில். நான் ஸ்கூல் படிக்கும் போது நடந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கையிலேயும் அந்த ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இருக்கும். நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்க, லாஸ்ட் உட்காந்துருக்க அப்படிலாம் பிரிக்க முடியாது. டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, உங்களுடைய பேர்லாம் போர்டில் வரும். நீங்கள் வந்து பார்த்துருக்கல வீகுஸ், அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுடைய பேர் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வரும். மார்க் கம்மியான என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக உன்னை கூப்பிட்டு ஏன் மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன் எந்திரி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக கூப்பிட்டு உன்னை என்ன பண்ணுவாங்க, உன்னை வந்து கவனிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்முடைய வேதாந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு ஒரு நார்மல் எட்டெக் கம்பெனி கிடையாது. நம்மளுடைய சொல்லியிருந்தேன், இது அதாவது டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கக்கூடிய எட்டெக் கம்பெனி. ஏன்னா இந்த அளவுக்கு ஃபீச்சர் வந்து எந்த ஒரு கோச்சிங் சென்டர்லையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அவ்வளோ ஃபீச்சர்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது சரிங்களா. சரி, ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல். யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருக்கனா ஜாயின் பண்ணிக்கோ. இதோடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா.
ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஓகேப்பா, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு போடுங்க சப்ஸ்கிரைபை. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ரோப்பில் சந்திப்போம். பார்ட் 2 வீடியோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆக்சுவல் பார்த்ததுபடி நம்ம இன்னொரு நாள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பார்ட் 2 வீடியோ பார்க்குறேன். இது நாளைக்கு ரெக்கார்டிங் வீடியோவாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ஓகேப்பா, பாய் பாய் பாய்.